பாருங்கள், கேரட் பொரிக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை பையனுக்கு பிடிக்காததுனால அவனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு கேரட்டை சீவி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை வந்து கடுகு நம்பர் போட்டு வெடித்தோடனே இதை அள்ளி வச்சு இது தேவையான உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு இப்படி இதிலே கொஞ்சம் போட்டு இது பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் இதில் வச்சிட்டோம்னா உப்பு கரைஞ்சிரும். நம்ம கடுகு நம்பர் போட்டு இது கேரட்டை போட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே சிம்மிலே மூடி வச்சிடணுங்க. தண்ணியெலாம் தொளிக்கக்கூடாது, அந்த ஆவியிலே அது வெந்துடும். இதெல்லாம் சரி டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி வாழைக்காய் வந்து நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு இப்படி முழுசாக ஒரு காயை நல்லா 2 காயும் வேக போட்டு தொலியை வச்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோங்க. வச்சோடனே ஒரு ஜாரில் வந்து நம்ம தேங்காய் சில்லு, கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, மிளகு, வத்தல் 2 வத்தல் போட்டிருக்கேங்க. உரப்பு நிறைய வேணுங்கிறவங்க இன்னொரு வத்தல் கூட போட்டுக்கலாம். நாங்கள் உரப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சிடணுங்க. அரைச்சிட்டு ஒரு கடாயில் வடைச்சட்டி வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் 2 சோம்பு மட்டும் போடணும். இந்த வாழைக்காய் பிரட்டுவதற்கு இதுக்கு இப்படி கொஞ்சம் 2 சோம்பு போட்டுக்கணுங்க. அந்த சோம்பு நல்லா வெடித்தோடனே வெடித்தோடனே நம்ம அந்த அரைச்சி வச்சதை இதில் ஊற்றணுங்க. ஊற்றிட்டு தேவைக்கு அளவு உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இந்த வாழைக்காய்க்கு கொஞ்சம் வாயுனால் இதெல்லாம் போட்டுக்கணும். இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் பீஸ் அதில் போட்டுடணும். இதில் போட்டோன்னே இதில் நம்ம அப்படியே கொஞ்சம் லேசாக கரண்டி அமுக்கி போடாமல் அப்படி லேசாக பரட்டி விட்டுறணும். இது அப்படியே மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இதே மாதிரி பரட்டி விடணும். அப்படியே ஒன்று போல் வந்துடும். பாருங்கள், இந்த வாழைக்காய் ஒன்று போல் நல்லா அப்படியே பரட்டி வச்சு அந்த கூட்டெல்லாம் இதோட சேர்ந்து நல்லா பிடிச்சிருச்சு. இப்படி இருக்கப்போ அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் அமர்த்திடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது நம்ம கறி பிரட்டல் மாதிரியே இருக்கும்.